ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். ஜார்க்கண்ட் மகாராஷ்டிராவில் இப்போ ஹேமந்த் சோரன் மீது ஒரு அனுதாபம் இருக்குது, உத்தவ் தாக்கரே மீது ஒரு அனுதாபம் இருக்குது அப்படின்ற பார்வை. இப்போ ஒடிசாவாக இருக்கலாம், பீகாரில் இருக்கலாம், வியூக அரசியலில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பாஜக தவறு செய்திருக்கிறது அப்படி பார்வைகள்லாம் முன்வைக்கிறாங்கல்ல. இல்லை, பீகார் பொறுத்தவரையில் ஐ திங்க் இந்தியா கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய இது என்ன பார்த்தேன்னா, உங்களுக்கு வந்து இப்போ இந்த எஸ்சி தலைவர்கள் எல்லாரும் கட்சிகள் எல்லாமே பாஜக கிட்ட தான் இருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் அவங்க வந்து அந்த ராம்விலாஸ் பாஸ்வான் பையன், தம்பி, ஜீதாராம் மாஞ்சி எல்லாத்தையுமே அவங்ககிட்டயே வச்சுக்கிட்டாங்க. அவங்க அதில் ரொம்ப, அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் தேஜஸ்விக்கு அப்படி அனுதாபம் இருக்குமே ஆனால் ஓகே, அது வந்து தென் அங்கே வந்து அந்த காஸ்ட் போலரைசேஷன் அனுதாபம் உத்தவ் தாக்கரே ஹேமந்த் சோரன் இங்க நிதிஷ்குமாரை எடுத்தது முதல்ல பீகாரை முடிச்சிடறேன். ஸோ அதனால எனக்கு அதுல வந்து அதாவது இந்த நீங்க 1-2 சீட்டு தோத்து போறதுங்கிறதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா, நீங்க ஒரு இது போட்டு பார்த்தீங்கன்னா அது முன்ன பின்ன நடக்கலாம். ஓகே, ஆனா இப்ப நம்ம சொல்றது என்னன்னா 10 ஆண்டு காலமாக ஒரு கட்சி இருக்கு, ஒரு கூட்டணி இருக்கு, ஆட்சியில் இருக்கு. அது வந்து அது மீது ஒரு பெரிய கோபம் இருக்குதா அப்படின்னா, இந்த அதாவது இந்த எண்ணிக்கைகள் அதுல வந்து ரொம்ப நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு வேணா இருக்கலாம். பட் என்ன மாதிரி ரொம்ப இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப இது இருக்கிறவங்களுக்கு அதுவே தெரியுது. ஏன்னா 2009க்கும் 2014க்கும் 8% புள்ளி அதிகமாக, அப்போ 8% யாருக்கு பலம் நினைச்சதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, ஸோ இப்போ அந்த மாதிரி இல்லை அவங்களுக்கு. இப்போ வந்து ரொம்ப மிதமா தான், அதாவது 10 ஆண்டுகளுக்கு பிறகும் மக்கள் மிதமா இருக்காங்கன்னா அது என்ன சொல்றாங்க, அதுதான் நான் என்னுடைய கேள்வி. தங்க வரதராஜன், இப்போ இந்தியா கூட்டணி ஒரு கடும் போட்டியை ஏற்படுத்துது அப்படின்றதே உங்களுக்கு ஒரு நெருக்கடியா பார்க்கலையா? திரு விஜயன், எப்பயுமே எதிர்கட்சிகளை குறைத்து மதிப்பிட மாட்டோம். நாங்கள் அதே போல ஓவர் கான்பிடன்ட் இருக்க மாட்டோம். எங்களை பொறுத்தளவு களத்துல கடுமையா உழைப்போம். எங்களுடைய தொண்டர்களும் சரி, எங்களுடைய பிரதமராக எங்களுடைய பிரச்சார வேலை எல்லாமே நாங்கள் தீவிரப்படுத்தி தான் இருப்போம். தவிர எங்கேயுமே நாங்கள் வந்து ஓவர் கான்பிடன்ட் இருக்க மாட்டோம். நான் இன்னைக்கு சொல்றேன், இப்ப சகோதரர் சொன்னார், பீகார்ல காங்கிரஸ் பேசுறதுல வலிமையான கூட்டணி ஆயிடுமா? எங்களுடைய கூட்டணிகளை தக்க வச்சிருக்கோம் சார். இன்னைக்கு அது பீகார்ல பல்வேறு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் எடுத்திருக்கோம். அதனாலதான் சொல்றேன், இவங்கெல்லாம் அவங்களுடைய விருப்பமாக இருக்கலாம், அவருடைய கணிப்பா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் தவிடுபடியா பொறுத்து பாருங்க. நான் கேட்கிறேன், மகாராஷ்டிராவில் என்ன சொன்னார், அதே போல உத்தவ் தாக்கரே மீது அனுதாபமா? சார், உண்மையான கட்சி எங்களிடம், சிவசேனா எங்களிடம் இருக்குது. அதே போல நீ கூட்டணி பண்ணலாம் பாத்தீங்கன்னா அஜித் பவார் எங்கள்ட்ட தான் இருக்காரு, ஒரிஜினல் சார். அதாவது நீங்க பாராமதியில இவர் பேசுறதுல தெரிஞ்சுக்கலாம். நீங்க சரத் பவார் பெரிய கட்சிகள்லாம் தேர்தல் பிறகு காங்கிரஸோட இணைஞ்சு நோக்கம் என்ன, அவங்க காணா போறாங்கன்னு அர்த்தம். இதுதான். இப்ப அதே போல நான் சொல்றேன், நீங்க எல்லா இடத்துலயும் பேசுறீங்க. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல எல்லா இடத்துல நாங்க இன்னைக்கு நடத்துற தேர்தல் பாத்தீங்கன்னா 40,000 50,000. உதாரணத்துக்கு கிருஷ்ணாநகர், அது 46 ஓட்டு தோத்தோம். மொய்த்ரா அந்த அம்மையார் மொய்த்ரா அந்த பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு பணம் இப்ப லஞ்சம் கேட்டு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. அந்த வெஸ்ட் பெங்கால்ல பல இடத்துல ஜெயிப்போம் சார். நாங்க அதனால நாங்க எங்களுடைய கூட்டணி போல ஜேடிஎஸ் பலப்படுத்தி இருக்கிறோம். நாங்க வந்து எல்லா இடத்துலயுமே நாங்க பலமா தான் இருக்கிறோம். இப்ப கடைசியா முடிச்சல உத்தரப்பிரதேசத்துல பிஎஸ்பியும் எஸ்பியுமே சேர்த்து எங்களை வீழ்த்த முடியாம நாங்க 60 இடத்துல வந்தப்ப, இப்ப ஒரு காங்கிரஸ் போய் சமாஜ்வாடி சேர்த்தனால அதிக நம்பர் எடுத்த முடியுமா? பொறுத்திருந்து பாருங்க சார், பொறுத்திருந்து பார்ப்போம். ஜூன் 4 வரைக்கும் நம்ம இதை மீண்டும் மீண்டும் உருட்டி பேசதான் போறோம். ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படி இருக்கு, வாக்குப்பதிவு என்ன, வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு. அது வரைக்கும் இந்த விவாதம் தொடரதான் போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பேசக்கூடியவர்கள் சொன்ன இலக்கை நிச்சயமாக அடைவோம். 370 இடங்கள் பாஜக வெற்றி பெறும், 400 இடங்கள் கூட்டணி வெற்றி பெறும், மாற்றுக்கருத்தே கிடையாது. இது ஒரு நாள் வாதிப்போம். நன்றி. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.